காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய் சிவசக்தி ரூபாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மகம் ஜெகத்தினை ஆளுமா. அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே இந்த பழமொழி சொல்கிறது மாதிரி அரசராகவோ உலகத்தை ஆள்றாவோ ஆவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலகை ஆள்வார்கள், தலைமை பதவிக்கு வருவார்கள், தலைமை பதவிக்கு வரமாட்டார்கள். என்ன குழப்புகிறேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பதில் மக நட்சத்திரம் காலபுருஷ ராசி, அதாவது மேசத்துக்கு 5ஆம் இடத்துல இந்த நட்சத்திரம் வரும், சிம்ம வீட்டில் வரும். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கும்போது இது ஆன்மீகம் அமைப்பாக வரும். அப்போ அந்த ஆன்மீக மகம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது, குரு, சனி, கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அமைப்பாக இருப்பாங்க. அதில் தலைமை பதவி இருக்கிறதுக்கு ஜாதக நிலை இருக்குது. எல்லாரும் வர மாட்டாங்க. அதில் சாமியாராகவோ அந்த மடத்துக்கு தலைவராகவோ ஒரு நாட்டுக்கு ஆன்மீகத்தில் பெரிய தலைவராகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மக நட்சத்திரத்தினுடைய குறியீடு சிம்மாசனம். அப்போ அந்த சிம்மாசன குறியீடு இருக்கிறதுனாலே அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த பூராமே வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் கிடையாது. நட்சத்திரத்தில் அதில் மட்டும் பலன் கிடையாதுங்க. நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு குணங்கள் இருக்கும் இருந்தாலும், இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதில் நட்சத்திரங்கிறது ஒரு பருப்பு மாதிரி. காய்கறி வேணும், தண்ணீர் வேணும், மசாலா பொடிகள் வேணும், எண்ணெய் வேணும், வெங்காயம் சமாச்சாரங்கள்லாம் வேணும். இந்த மாதிரி அப்போ தான் அது சாம்பார் ஆகும். உப்பு வேணும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் மட்டும் பலன் எடுக்க முடியாது, அனைத்தும் நல்லா இருக்கணும். இப்போ நான் சொல்ல வர்றது மக நட்சத்திரத்தில் பிறந்து அரசால் ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். மக நட்சத்திரம் இருக்கணும், லக்கண வலிமையாக இருக்கணும், சூரியன் வீடு தலைமை பதவி அரசு அமைப்புக்கு உள்ள சூரியன் வீடு மிக பலமாக இருக்கணும். சனி தொடர்புலாம் வரக்கூடாது, சனி ராகுலாம் அங்கே இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நல்ல வெளிச்சங்கள் இருந்து, ஒரு பௌர்ணமி யோகம் வச்சுக்கோங்க இருந்து, அதே மாதிரி சூரியனும் நல்ல வெளிச்சமாக இருந்து, 10ஆம் வீடு கர்மஸ்தானம் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. இந்த இடத்துல தொழில் நடக்கக்கூடாது, ஒரு தலைமை பதவி. அந்த இடத்துல அந்த 10ஆம் இடத்துக்கு வெளிச்சம் தசாபுத்திகளும் நல்லா இருக்கணும். அந்த அந்த வயசில் தசாபுத்திகள் நல்லா இருந்து ஒளியாகவே இருந்தால், ராஜகிரகங்களான சூரியன், குரு, சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் ராஜகிரகங்கள். அவங்கெல்லாம் வலுத்திருந்து இருக்கும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அரசாழ்வார். உதாரணத்துக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம். அப்போ அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு கூலி தொழிலாளி இருப்பார். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு நகை செய்வார் இருப்பார். அதே மக நட்சத்திரத்தில் ஒரு வாணிபம் செய்வார். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் கட்டட தொழிலாளராக இருப்பார், இன்ஜினியராக இருப்பார். பல இதுலேயும் நம்ம மக நட்சத்திரம் இருப்பாங்க. அப்போ அத்தனை பேருக்குமே அரசு அமைப்பா இல்லை. அப்போ ஒரு பழமொழி மேலோட்டமாக சொல்லப்பட்டதுங்க. அப்போல்லாம் ஆய்வு இல்லாத நம்ம இப்போ சொல்லிக்கலாம். இப்போல்லாம் எல்லாமே ஆய்வு தான். அந்த ஆய்வு அமைப்பின்படி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம வீடு வளர்த்துருக்கணும், சூரியன் வளர்த்துருக்கணும், 10ஆம் வீடு வளர்த்துருக்கணும், ராஜகிரகங்கள் வளர்த்துருக்கணும், குரு, சந்திரன், செவ்வாய் இவங்க பூரா. பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும், தசாபத்தி நல்லா இருக்கணும், முக்கியமாக லக்ன ராசி நல்லா இருக்கணும், வலிமை. அப்போ தான் யோகத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த நிலையில் இருந்து மக நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அரசமைப்புக்கு அவங்க வருவாங்க, ஆட்சியாளராக வருவாங்க, சிறப்பாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கிரகங்கள் இல்லாமல் லக்னாதிபதி பலவீனப்பட்டு சிம்ம வீடெல்லாம் வெளிச்சமாக இருந்தால் யோகத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் அந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க வேறு வேறு துறைகளில் குடும்ப தலைவியாக இருப்பாங்க, ஒரு கடை வச்சு நடத்துவார். இப்படி தான் பார்க்கணுங்க. அதனால் மகம் ஜெகத்தினை ஆளும் என்பது எல்லா 100% சரியாக இருக்காது என்பதை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளை வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.